சோமாஸ்கந்தர் முன்னாடி நிற்கிறேன். மான் மழு நெற்றிக்கண் ஒரு பிறை வேற சூடிட்டு இருக்காரு. ரொம்ப அழகான ஒரு முகம். சிவன் வந்து சோங்கிறது சிவன், உமாலேந்து மா அண்ட் ஸ்கந்தர் கார்த்திகேயர் இருக்கிறதுனால சோமாஸ்கந்தருங்கிற ஒரு ரூபம் 64 ரூபத்தில் சிவனோட ஒரு முக்கியமான ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடமே ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ரீசைலமோட என்ட்ரன்ஸ் இவ்வளோ அழகாக நம்மளை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்போ நான் இந்த ஜேர்னிலையும் தெரிஞ்சிட்ருக்கேன். அதில் சோமாஸ்கந்தர் பற்றி நிறைய விஷயங்கள் இனி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை ரொம்ப வந்திருக்கு. ஸ்ரீசைலத்தில் இவ்வளோ அழகான ஒரு இடம். அங்கே இங்கே பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் வீணா தட்சிணாமூர்த்தியே சிவரூபம். அண்ட் இவர் வந்து கையில் வீணை வச்சுருக்காரு. நாத பிரம்மத்தை வந்து குறிக்கிறார். அண்ட் இது இன்னர் ஒரு கிளென்சிங், அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு அவேக்கனிங், இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கிற ஒரு தாற்பயமாக இருக்குது. எல்லா கலைகளுக்கும் ஒரு அரசனா அந்த ஒரு ரூபத்தில் வீணையோட தட்சிணாமூர்த்திங்க ரொம்ப ஜம்முன்னு பிரம்மாண்டமாக உட்காந்துருக்காரு. யூ கேன் சீ ஹியர். சப்த ரிஷிகள் இருக்காங்க. அவ்வளோ அழகான ஒரு டிபிக்ஷன் இது. இங்கே சிவலிங்கம் இருக்குது, சோமாஸ்கந்தர் இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. ஸ்ரீசைலம் என்டர் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த ஒரு அழகான ஒரு இடத்த நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.